Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம மெஹந்தி கிளாஸ்ல கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிப் போர்ஷன் கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃப்ளோ எல்லாம் ஒழுங்கா கிளியரா இருக்கான்றதை செக் பண்ணிட்டு அப்புறமாயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல் டிசைன் வரைஞ்சி அது மேலே ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக அந்த ஸ்பைரலில் சுற்றி ஹம்ஸ் கொடுத்தோம். இது ஒரு சின்ன குட்டி ஃப்ளவர், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். நம்ம ஹம்ஸ் எல்லாம் போடுறது எப்போவுமே நீட்டாக ஒரே அளவுகளில் போட்டு எடுத்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஹம்ஸ் போடுறதுக்கு ஒரே அளவுகளில் வர்றதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைமில் ஒர்க்கு சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அப்புறம் குட்டி ஹம்ஸ் போட்டுட்டு அது மேலே பெரிய பெரிய ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துருக்கேன். இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒர்க் தான். அப்புறம் அவுட்லைன் மட்டும் டார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் திக்காயிட்டு போல்ட் லைன் மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறோம் ஃபில் பண்ணி. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம ஃப்ளவர் ஒர்க்ஸ் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நடுவில் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அது மேலே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இது லைட்டாக ஹார்ட் ஷேப் கொடுக்குறது மாதிரி லைட்டாக வளைச்சி இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் கோனோட டிப் போர்ஷனை அடிக்கடி கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் முடித்ததுக்கப்புறம் ஓரங்களை மட்டும் கொஞ்சம் கூட டார்க் ஆக்கி எடுக்கிறோம். அப்புறம் இது வந்துட்டு ஃப்ரீ சம்மர் மெஹந்தி கிளாஸ் தான். 30 days கிளாஸ் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்புறம் சஜஷன் ஏதாவது உண்டு, டவுட் ஏதாவது உண்டு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மனசிலாகுது அப்படி ஏதாவது உண்டுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு மெஹந்தி ஒர்க்லலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் 30 days கிளாஸ் முடிச்சுட்டு ஒர்க்கெலாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமாயிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் தான், உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும். அப்புறம் சர்டிஃபிகேட்டுக்கும் கொரியர் சார்ஜும் சேர்த்து ஒரு 300 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இது ஸ்பைரல் போட்டு அது மேலே ஹம்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட் அங்கங்கேயே டாட்ஸ் வச்சு அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுக்குறது மாதிரி ஃப்ளவர் ஷேப் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பேசிக் லெவலில் வர சிம்பிள் ஒர்க்ஸ் தான். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி வர டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒவ்வொரு ஒர்க்ஸையும் நான் ஒரு வாட்டி போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 5 to 6 times ஆகுது ஒவ்வொரு பேஜுக்கும், இல்லைனா ஒரு பேஜ் ஃபுல்லாக இல்லைனா ஹாஃப் பேஜ் வரைக்குமாவது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதில் எந்தெல்லாம் மாடலில் ஃப்ளவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் மாடல்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி வர டைமில் உங்களுக்கே புது புது ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய க்ரியேட்டிவாக யோசித்து ஒர்க் பண்ணலாம். நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்கிற டைமில் நமக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஓரங்களெல்லாம் கொஞ்சம் டார்க் ஆகிட்டு கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். கொஞ்சம் ஹைலைட் பண்ணது மாதிரி ஒர்க்கு கிளியராக தெரியும்.
அப்புறம் நம்ம கோனோட டிப் போர்ஷன் அடிக்கடி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணி வெளியே வர டைமில் அதில் கொஞ்சம் வெளியே ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப ஒர்க் பண்ணுற டைமில் திரும்ப பேப்பர்லேயே பட்டுரும். அப்புறம் இது இன்னொரு மாடல், ஒரு ஃப்ளவர் ஷேப். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளவருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல் போட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு வேறு டிசைன்ஸு கொடுத்து ஃப்ளவர் மேக் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு புரியும், ரொம்பவே ஈஸியான சிம்பிள் மாடல்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரீவியஸ் கிளாஸஸும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.